வெற்றிக்கு காரணம் நான் கிடையாது. ஸோ வெற்றிக்கு உண்மையான காரணமே தல தோனி தான். கடைசி நேரத்தில் நான் மட்டும் அந்த திட்டத்தை மாற்றாமல் இருந்தேன் அப்படின்னா, நாங்கள் ஜெயிச்சிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இப்போது கில் அவர்கள் கண் கலங்கி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. நேற்று இந்தியாவுக்கும் ஜிம்பாப்வேக்கும் 4வது T20 மேட்ச் நடந்தது. இந்த T20 மேட்ச்சில் இந்தியா ஒரு அபாரமான வெற்றியை பதிவு பண்ணாங்க. ஸோ இந்தியா நேற்று மேட்ச்சை ஜெயிச்சதன் காரணமாக நடந்து முடிஞ்ச 4 மேட்ச்சில் இந்தியா 3 மேட்ச்சை ஜெயிச்சிருந்தாங்க. அதனால் 5க்கு விளையாண்டு முடிச்சு 4 மேட்ச்சில் 3 மேட்ச் இந்தியா ஜெயிச்சதுனால இந்த தொடரை இப்போது கைப்பற்றியாச்சு. ஆனால் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு பிறகு இந்தியாவுடைய வெற்றி குறித்தும் அதோட ஜிம்பாப்வேடைய தோல்வி குறித்தும் அந்த அணியுடைய கேப்டன்கள் ரொம்பவுமே உருக்கமாக பேசியிருந்தாங்க. அதில் முதல்ல ஜிம்பாப்வேனுடைய தோல்வி குறித்து சிக்கந்தர் ராசா அவருடைய மனக்குமுறல்களை பதிவு பண்ணியிருந்தார். அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அதன் பிறகு இந்த மேட்சோட வெற்றி குறித்து நம்முடைய கேப்டனான சுமன் கில் மனம் திறந்து பேசியிருக்காரு. ஸோ இளம் வீரர்களை அழைச்சிக்கிட்டு நம்முடைய இளம் கேப்டனான சுமன் கில் ஜிம்பாப்வே போய் அவங்களுடைய சொந்த மண்ணில் ப்ளே பண்ணாங்க. முதல் மேட்ச்சில் இந்தியா தோற்றப்போ எல்லாருமே என்னடா அது இந்தியா தோற்று போச்சேன்னு சொல்லி கைக்கூட்டி சிரித்தாங்க. ஆனால் அதுக்கெலாம் பதிலளிக்கிற விதமாக சுமன் கில் அடுத்தடுத்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு தன்னுடைய கேப்டன்ஷிப்பில் தோற்றுறக்கூடாது அப்படிங்கிற முடிவில் இந்திய அணியை அழகாக ஒருங்கிணைச்சு இந்தியாவை அடுத்தடுத்து நடந்த 3 மேட்ச்லையுமே ரொம்ப சிறப்பாக செயல்பட வைத்து இந்தியாவை ஜெயிக்க வச்சுருக்காரு. இது உண்மையிலேயே அவருடைய கெரியரில் இது மிக முக்கியமான மேட்ச்கள் தான். அவருக்கு கிடைச்ச இது மிக முக்கியமான வெற்றி தான். இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு பிறகு சுமன் கில் பேசும்போது இந்த வெற்றியை நினச்சி நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். என்னுடைய கெரியரில் இது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி தான். ஏன்னா நான் கேப்டனாக செயல்பட்டு முதல் மேட்ச் தோற்ற பிறகு எல்லாருமே என்னை ரொம்பவுமே பார்த்தோம்னா ஒரு மோசமான விமர்சனத்துக்கு உள்ளாக்குனாங்க. சுமன் கில் தலைமையில் நீங்கள் இளம் வீரர்களை அமைச்சிருக்கீங்க, அவனுக்கு என்ன தெரியும், அவனே ஒரு சின்ன பையன், அவன் நம்பி நீங்கள் அமைச்சதுக்கு உங்களுக்கு தேவை தான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே என் காது பட பேசினாங்க. முதல் மேட்ச்சில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான், அதனால தான் முதல் மேட்ச் அவங்க தோற்று போனோம். ஆனால் எப்படியாவதுக்கெல்லாம் பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணேன். அந்த நேரத்தில் தல தோனி எனக்கு கால் பண்ணார். என்னடா முதல் மேட்ச் தோத்துறேன்னு சொல்லி ரொம்பவுமே வெக்ஸில் இருக்கியா, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, தோல்வி தான் வெற்றிக்கு முதல் படி. இதையே நீ ஒரு காரணமாக வச்சு அடுத்தது மேட்ச் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷுவாக ஆக்கிக்கோ நீனு. உனக்குள்ளே நீ கொண்டு வரணும், முதல் மேட்ச் நம்ம தோத்துட்டோம், 2ஆம் மேட்ச் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் உனக்குள்ளே வரணும். அதனால் அது இருந்தால் மட்டும் தான் நீ ஜெயிக்க முடியும். அந்த ஃபயரை உனக்குள்ளே நீ ஏற்றிக்கோ. அதோட பிளேயிங் 11 அப்படிங்கிறது யாரோட விருப்பத்துக்கும் நீ மாற்றாத. உனக்கு என்ன தோணுதோ அதை கரெக்டாக செட் பண்ணிக்கோ. அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், இதுதான் பிரச்சனை அதுதான் பிரச்சனைன்னு சொல்லி அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நீ செயல்பட்ட அப்படின்னா உன்னால் ஜெயிக்கவே முடியாது. உன்னோட விருப்பத்துக்கு நீ செயல்படு, கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு பலனை உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தல தோனி சொன்னார். அதன் பிறகு தான் நான் தோல்வியை பற்றி நினச்சி கூட பார்க்கல. தோல்வியோ வெற்றியோ எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லி என்னோடய விருப்பத்தை செயல்பட்டேன். என்னோடய விருப்பத்தை செயல்பட்டதுக்கு பிறகு தான் அடுத்த மேட்ச் நான் வெற்றி பெற்றேன். அதே மாதிரி தொடர்ந்து நான் ப்ளே பண்ணி இப்போது அடுத்த 3 மேட்சும் ஜெயிச்சு இன்றைக்கி உங்கள் முன்னாடி ஒரு வெற்றி கேப்டனாக நிற்கிறேன். என்னுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமே என்னுடைய குருவான தல தோனி தான் அப்படிங்கிற மாதிரி சுமன் கில் தன்னுடைய வெற்றி குறித்து இப்போது கண் கலங்கி பேசியிருக்காரு.